Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பொதுவா எள்ளு உருண்டை நிறைய வெரைட்டில செய்யலாம். அதாவது நிறைய காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். இன்னைக்கு நம்ம நிலக்கடலை யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு புரியுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு எள் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அத கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நல்லா வறுக்கணுங்க. சிம்ல வச்சிட்டு நல்லா அது பொரிஞ்சு வர சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நீங்க வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க நல்லா வறுத்தாச்சுங்க. அதுக்கு அப்புறமா நான் அது ஒரு பிளேட்ல போட்டுட்டு ஆற விட்டுறேன். எள்ளு ரொம்ப சத்தானதுங்க. அதே மாதிரி இதுல சேர்க்க போற நிலக்கடலையும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லா வயதினருக்கும் ரொம்ப சத்தான ரொம்ப பாரம்பரியமான உணவுன்னு கூட சொல்லலாங்க. அடுத்து தேவையான அளவு நிலக்கடலை. ஃபார் எக்ஸாம்பிள் எள்ளு வந்து 1 கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிலக்கடலை வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானதுங்க. நிலக்கடலை நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஃப்ளேவர் வந்து எள்ளோடதை நிலக்கடலை அடைக்கிடும் உங்களுக்கு. அதனால நிலக்கடலை கம்மியாக சேர்த்துக்குங்க. இல்லை 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் நிலக்கடலை கூட போதுமானது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிலக்கடலையும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம நீக்கிடணுங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு முறத்தில் நான் அதை ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம தனியாக கழுண்டு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு புடைச்சோம் அப்படின்னா அதோட தோல்லாம் கழுண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக முடிஞ்ச அளவுக்கு தோலை எடுத்துட்டு நிலக்கடலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சு வச்சிருக்க எள்ளை போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான எள்ளா எடுத்தீங்க அப்படின்னா தான் இதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் வரும், உங்களுக்கு பதமும் வருங்க. அந்த எள்ளை நல்லா உங்களுக்கு எண்ணெய் பசை இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லா எள்ளையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை அதில் சேர்க்க போகிறோம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக அரைச்சி பாதி எடுத்துப்போங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய பாதி வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி வந்து ஒன்றும் பாதியமாகவும் பாதி வந்து இந்த மாதிரி நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க. அதிலே அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நிலக்கடலையும் தயாராகிடுச்சுங்க. அடுத்ததா நாட்டு சக்கரை. இதுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 தாங்க. நாட்டு சக்கரையும் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உருண்டை செய்யும் போது நல்லா பைண்ட் ஆகும் எல்லாமே. ஃபஸ்ட்டு எள்ளு நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டது, அடுத்தது வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்ட நாட்டு சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பதம் வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் விட்டுட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதம் கிடச்சிருங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு. நான் அப்படியே பிடிச்சிட்டேன். பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ நமக்கு ஏற்ற சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்குவோம். நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க. இது வெளியிலே இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. தண்ணி படாமல் சுத்தமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டு போகாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பாரம்பரியமிக்க ஹெல்தி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.